அன்பான துலாம் ராசி நேயர்களே, குருவானவர் மேஷ ராசியிலிருந்து பெயர்ச்சி ரிஷப ராசிக்கு வருகிறார். அது உங்கள் ராசிப்படி 8ஆம் வீடு. அது அவ்வளவு சிறப்பான இடம் என்று சொல்ல முடியாது. ஆனால் அதே நேரத்தில் குரு இருக்கும் வீட்டிற்கு தரக்கூடிய பலன்களை விட குரு பார்க்கக்கூடிய வீடுகளுக்கு தான் பலம் ஜாஸ்தி என்பது பொதுவான ஜோதிட கருத்து. அந்த வகையில் குரு உங்கள் ராசிக்கு 12, 2, 4 ஆகிய வீடுகளை பார்ப்பார். 12ஆம் வீடு சுப விரயம், நல்ல விஷயங்களுக்காக செலவாகுது. அதாவது வீட்டில் திருமணம் கைகூடி வரும். திருமணம் தடங்கலாகி இருந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமணம் நல்ல விதமாக கைகூடி வரும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். கிரகப்பிரவேசம் போன்ற சுபகாரியங்கள் நல்ல விதமாக நடக்கும். நகை வாங்கலாம், சொத்துக்கள் வாங்கலாம், வீடு வாங்குவது, கடை வாங்குவது, இடம் வாங்குவது போன்ற விஷயங்களுக்காக செலவாகும். அதே நேரத்தில் தேவையில்லாத அனாவசிய ஆடம்பர பொருள்கள் வாங்குவதற்காக செலவிட வேண்டாம், கடன் வாங்கி செலவிட வேண்டாம். 2ஆம் வீட்டை பார்ப்பார். 2ஆம் வீடு என்பது தனஸ்தானம். நல்ல வருமானம் இருக்கும். ஏதோ ஒரு வகையில் வருமானம் நன்றாக இருக்கும். வருமானம் நன்றாக இருக்கிற போது மற்ற விஷயங்கள் எல்லாம் சிறப்பாக இருக்கும். எல்லாவற்றையும் சமாளித்துக் கொள்ள முடியும். குடும்பஸ்தானம், குடும்பம் நிம்மதியாக இருக்கும். குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு தேவையான வசதி வாய்ப்புகள் எல்லாம் செய்து கொடுக்க முடியும். தேவையான வகையில் அந்த வகையில் குடும்பத்தில் நிம்மதி இருக்கும். அடுத்து 4ஆம் வீட்டை குரு பார்ப்பார். 4ஆம் வீடு என்பது சுகஸ்தானம். நல்ல நிம்மதி கிடைக்கும். அம்மா சம்பந்தப்பட்ட இடம், அம்மா வழி உறவினர்கள் அவர்களெல்லாம் நன்றாக இருப்பார்கள். தாய் வழி பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது இருந்தால் அதை எல்லாம் விற்று அவர்கள் மூலமாக வருமானம் கிடைக்கும். 4ஆம் வீடு சொத்துக்கள் சம்பந்தப்பட்டது, வீடு, மனை, வண்டி, வாகனம் சம்பந்தப்பட்டது, ப்ராப்பர்ட்டிஸ், அசட்ஸ். அதனால் அவைகளும் மிக சிறப்பாக இருக்கும். வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கலாம். வீடை ரிப்பேர் செய்வது, ரினோவேஷன் செய்வது போன்ற வேலைகள் செய்ய முடியும். வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கலாம். ஆக குரு பார்க்கும் இடங்கள் எல்லாம் சிறப்பாக இருப்பதனால் எந்த பெரிய பாதகமும் இருக்காது. 8ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு 8ஆம் வீடு சின்னதாக விபத்துக்கள், ஆபத்துக்களுக்கு வாய்ப்புகள் உண்டு. வியாதிகளுக்கு சின்னதாக பாதிப்புகள் இருக்கிறது. சற்று எல்லா விஷயங்களிலும் கவனமாக இருக்க வேண்டும். மற்றபடி பெரிய பிரச்சனைகள் எதுவும் இல்லை. பொதுவாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சற்று நல்ல குரு பயிற்சி தான்.